கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து இந்த 41 குடும்பத்தை வந்து விஜய் ஏன் நேரில் போய் பார்க்கல? அவரு அவங்க 41 குடும்பத்தை ஏன் அவர் இங்கே மாமல்லபுரத்தில் வந்து ஒரு மண்டபத்தை வாடகை எடுத்து அங்கே கூப்பிட்டு வச்சுட்டு பேசினார்? அப்புறம் வந்து ஏன் அமைதியாக இருந்தார்? கடந்த 2 நாட்களாக சில ட்வீட்கள்லாம் போட்டுட்ருக்காரு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கரூர் சம்பவத்தில் நிறைய கட்சிகள் வந்து விஜயை போட்டு ஆக்சுவலாக இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு வச்சிங்களேன், அவர் விஜய், அப்புறம் இளைய தளபதி விஜய், அப்புறம் தளபதி விஜய், அப்புறம் டிவிகே விஜய். இப்போ என்ன ஆச்சுன்னா காலப்போக்கில் கரூர் டிவிகே விஜய். இப்போ நெட்லெலாம் போய் தேடினோம்னா கரூர் டிவிகே விஜய் இப்படி தான் அவரோட பேரே மாறி போச்சு. ஆக்சுவலாக வந்து இப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மிகுந்த மன உளைச்சலில் இருக்காருன்னு தான் அவர் சொல்ல முடியும். இப்போ 2 நாட்களாக தான் ரீசெண்டாக அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காருங்கிற மாதிரி தோணுது. எதனால் அது பேச ஆரம்பிச்சிருக்காருன்னு அந்த 41 மக்களையும் கூப்பிட்டு வச்சு பேசினார் பாருங்க. அதான் ஏன் நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் வந்து அங்கே போகலை, ஏன் அங்கே போய் பேச வேண்டியதானே, அங்கே அந்த விபத்துக்கு உள்ளான ஃபேமிலியே வந்து ஏன் அவர் வாங்கலை, ஏன் வரல? ஆக்சுவலாக இவர் சார்பாக வந்து பணம் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை வந்து கொரியர் அனுப்பிச்சி விட்டால் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரில, அது தீர விசாரித்தா தான் நமக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த 41 குடும்பத்தையும் ஏன் போய் பார்க்கலன்னா பர்மிஷன் கொடுக்கல. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பர்மிஷன் கொடுக்கல. இன்னொன்று, இவர் அங்கே போனார்னா ஏற்கனவே 41 பேர் இறந்துருக்காங்க. இப்போ மறுபடியும் போனால் வேறு ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துடும். அதனாலன்னு சொல்லிட்டு 2வது பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வந்து அங்கே உள்ள எஸ்பி ஆஃபீஸில் போய்ட்டு இவர் பர்மிஷன் கேட்கும்போது அவங்க பர்மிஷன் கொடுக்கல. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் என்னென்னா, மறுபடியும் இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, அதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் போக வேணாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு கிடையல. சரி விட்டுரு, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. போகலை, முடியல, எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்தது இந்த 41 குடும்பத்தையும் இவர் சேஃபாக, அதாவது அந்த ப்ரைவேட் பஸ் கம்பெனி ஒய்பிஎம்னு சொல்லிட்டு ஒரு பஸ் கம்பெனி, அதில் 2 பஸ்ஸில் கூப்பிட்டு வராங்க. அந்த 41 குடும்பத்தையும் முன்னாடி 2 கார் பின்னாடி 2 கார் சேஃபாக தான் கூப்பிட்டு வராங்க. அங்கே வந்து நம்ம நியூஸில் கூட இது பண்ணோம், அவர் காலில் விழுந்து அழுததாகவும் கண்ணீர் விட்டு கதறினதாகவும், உங்கள் 41 குடும்பத்துக்கும் நான் தான் மூத்த பிள்ளை, உங்களோட வாழ்வாதாரம் இருக்கிற உங்களோட சந்ததிகள் இருக்கிற வரையும் நான் இருப்பேன், உங்களோட ஏதாச்சும் ஜாபு என்ன சம்மந்தமான உங்கள் அண்ணன் மாதிரி உங்கள் அப்பா மாதிரி என்னை வந்து கூப்பிடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கதா நம்ம சிலதெல்லாம் கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி ஒரு சைடு இருக்கும்போது இப்போ நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் ஏன் வந்து இது மாதிரி, இப்போ உதாரணத்துக்கு சீமானே விஜய் வந்து நிறைய விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஒவ்வொரு டயத்துலையும் ஒவ்வொரு ஆக்டிவ் பண்ணும்போதும் ஒவ்வொரு டயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து அவர் பேசுகிறாரு. இந்த மாதிரி சினிமாக்காரனை வந்து அரசியலுக்கு கொண்டு விட்டது கேடு, இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடுங்கிறது. நான் கேட்குறேன் சீமான்ட்ட, நீ யார்? நீனும் சினிமாலேருந்து தானே வந்த, நார்மலான மனுஷனா? நான் சினிமாலேருந்து நீனும் தானே ஏன் வந்த, சினிமாலேருந்து தானே வந்து நீனும் பிரபலமான, சினிமாங்கிறத ஒரு அடையாளமாக வச்சுக்கிட்டு தானே நீனும் அரசியலுக்குள்ளே வந்த, இல்லைனா உன சீமான்னா யாருக்கு தெரிய போகுது? யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் பொதுவாக சொல்கிறது என்னென்னா, அரசியலுக்கு எல்லாம் வரணுன்னா ஒரு முகபிம்பம் தேவை. முகபிம்பமே இல்லைன்னா கூட, இப்போ நானே அரசியலுக்கு வரணும்னு வச்சிங்களேன், நான் வந்து அந்த அளவுக்குலாம் ஒரு பிரபலமான ஆள் கிடையாது. நானே அரசியலுக்கு வரணும்னா எனக்கு பணம் நிறைய வேணும். அந்த பணத்தை இவர் சம்பாரித்து வச்சுருக்காரு, அதனால் வராரு, செலவு பண்ண முடியும், என்னால் செலவு பண்ண முடியும், எனக்கு முகபிம்பம் இருக்குது அப்படிங்கிறதுனால வராரு. இப்போ உள்ள காலகட்டத்தில் அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் ஒரு முகபிம்பமும் ஒரு பணபலமும் இருந்தால் மட்டும்தான் அரசியலுக்கு வர முடியும். சாதாரண ஆள் வர முடியாது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டு வாசல்லே வந்து எவனாச்சும் ஒருத்தன் புதுசாக வந்து நின்னான்னா, அவன் ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான், அவனை விட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க, அவனை விட்டு நம்பிட்டு நீங்கள் வீட்டு வெளியில் போயிட முடியுமா? யாராவது ஒரு ஆள், நம்ம வீட்டில் உள்ள ஆள் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா தானே அந்த வீட்டை விட்டு நீங்கள் போக முடியும். தெரிஞ்ச ஒரு ஆள் இப்போ நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் கருத்துள்ள படங்கள் நடிச்சிருக்காரு. அதனால் வந்து அவர் அரசியலுக்கு வரட்டும். இன்னொன்று, அவர் பணம் வச்சுருக்காரு, அதனால் அரசியலுக்கு வர்றார். அரசியல் செய்யட்டும், நாட்டு மக்களுக்கு செய்யணுன்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு வந்து எடப்பாடி ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் பிரச்சனையில் நிறைய பேர் சுட்டு கொண்டாங்க. அது யாராச்சும் இதுவரையும் ஏதாவது பேசுனீங்களா? அந்த சமயத்தில் பேசுனீங்க, ஆனால் இந்த அளவுக்கு பேசுனாங்களா? அந்த மக்களை போய் யாராச்சும் பார்த்தாங்களா? பண உதவி பண்ணாங்களா? அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாச்சும் பேசினாங்களா? இப்போ ஒரு மனுஷன் நான் போய் பார்க்கணும்னு துடிக்கிறாரு. கரூர் போய் பார்க்கணும், அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லணும், நான் அவங்களுக்கு பண உதவி பண்ணணும், அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு நான் துணையாக இருக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காரு. யாராச்சும் இது மாதிரி பண்ணுவாங்களா? சரி, அது விட்டாயா? கூட்டு வந்து வச்சு நேரில் உட்காந்து பேசி ஆறுதல் பண்ணி சொன்னாலும் அதுக்கும் விமர்சனம் பண்ணுறாங்க. போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அதுக்கும் விமர்சனம். இன்னொன்று, கூட்டு வந்து பேசினாலும் அதுக்கும் விமர்சனம்.
இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் அவருடைய இது நகர்வு போயிட்டுருக்கு. இது மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி கூட பேசியிருந்தார் ஆளுங்கட்சி சார்பாக. அந்த வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தாருன்னா, இது மாதிரி மழை காலத்தில் வந்து நெற்பயிரெல்லாம் வந்து வீணாக போயிருக்கு, முளைச்சி போச்சு. நெல் கொள்முதல் நிலையங்களில் வந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வந்து யாரும் இன்னும் கொள்முதல் பண்ணாமல் பயிரெல்லாம் வந்து முளைச்சி சேதமடைஞ்சு விவசாயிங்களுக்கு பல லட்சக்கணக்கில் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னாரு. அதையும் வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ட்வீட் பண்ணியிருந்தார் விஜய். அதற்கு ஆதரவாகவும் இவர் சுயமாக தான் போட்டிருந்தார். இதுமாரி விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படிங்கிறது. அதாவது ஒரு நீண்ட அமைதிக்கு பின் ஒரு 2 வார்த்தை பேசியிருக்கிறார். அவருடைய எழுத்து மூலியமாக, அவருடைய அந்த லெட்டர் பேட் மூலியமாக அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அது ஒன்று. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதை நான் வந்து நம்ம ஆளுங்கட்சியை வந்து எதிர்த்து தான் அந்த ட்வீட் பண்ணியிருக்காரு. அது என்னங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த ட்வீட்டே நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அரசியல் பயணத்தில் அர்த்தம் பொதிந்த ஓர் ஆழ்நீள் அடர் அமைதிக்கு பிறகு உங்களோடு பேசவும் உங்களை அழைக்கவுமான ஒரு கடிதம் இது. சூழ்ச்சியாளர்கள், சூதுமதியாளர்கள் துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமின்றி அத்தனையும் உடைத்து எறிந்துவிட்டு நம் அன்னை தமிழ்நாட்டு மக்களுக்காக ஆர்த்தெழ வேண்டிய தருணம் இது அப்படின்னு எதை சொல்கிறாருன்னா, அவருடைய அந்த கழக தோழர்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். அதாவது ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போடணும், அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போடணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் மறுபடியும் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் படைக்கலன்களாக நீங்கள் இருக்கையில், நம்மை காக்கும் கவசமாக நம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கையில், அவர்களோடு நமக்குள்ள உறவை அவர்களுக்கான குரலாக தொடரும் நம் வெற்றி பயணத்தை எவராலும் தடுக்க முடியாது. நாம் சொல்ல வேண்டியதில்லை. கடந்த 1 மாத காலமாக தமிழக மக்களே இதை மௌன சாட்சியாக உலகிற்கு உரைத்து கொண்டிருக்கின்றனர். சூழ்ச்சிகளாலும் சூதுகளாலும் நம்மை வென்றுவிடலாம் என்று கனவு காணும் எதிரிகளுக்கு இதை உணர்த்த உள்ளனர். கள நிலவரம் நம்மை ஊக்குவிப்பதாகவும் இருக்கையில்தான் நமது அடுத்த அடியை இன்னும் நிதானமாகவும் அளந்து தீர்க்கமாகவும் நாம் எடுத்து வைக்க வேண்டும். என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சூழ்ச்சியாளர்கள் நம்மளை சூழ்ந்துட்டாங்க, இந்த ஒரு கரூர் சம்பவத்தினால சூதுமதியாளர்கள் நம்மளை சூழ்ந்துட்டாங்க. அதனால் நம்ம எடுத்து வைக்க வேண்டிய ஒவ்வொரு அடியும் பாதுகாப்பாகவும் மெதுவாகவும் ரொம்ப கவனமாகவும் எடுத்து வைக்கணும். பாதிப்புக்கு உள்ளானவங்க அமைதியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லியிருக்கிறேன், அவங்களுக்கு தேவையானதை நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த மற்ற பசங்களால் இந்த அரசியல் எதிர்கட்சிகள், இந்த மாதிரி மற்ற எதிர்கட்சிகள் சில கட்சிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வென்று ஜெயித்து காப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த லெட்டர் மூலமாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு பொதுக்கூட்டம் போட போகிறோம் அப்படிங்கிறத அவங்களுடைய கட்சி தோழர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு. ஓகே மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த விஜய் பேசினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நான் விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார். இது பழைய ரொட்டு புது ட்ரெண்டு.